இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் சகல மாவட்ட கிளைகளையும் சந்தித்து வரும் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் சுமந்திரன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மன்னார் மாவட்ட கிளையுடன் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்தார். கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் எவ்விதத்திலும் இத்தேர்தலை அணுக முடியும் என்றும், தேர்தலின் பின்னர் வெவ்வேறு அணிகளாக போட்டியிட்டாலும் ஆட்சி நிர்வாகங்களை அமைக்கின்ற போது சேர்ந்து அமைக்கக்கூடிய வகையில் தேர்தலுக்கு முன்னர் ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் சுமந்திரன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னாரில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றது. கட்சியில் சகல அங்கத்தவர்களும் குறித்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தனர். மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகள் குறித்து ஆராய்ந்துள்ளதோடு குறித்த சபைகளில் வேட்பாளர்களை நியமிப்பது குறித்தும், குறிப்பாக வட்டார வேட்பாளர்கள், இரண்டாவது பட்டியல் வேட்பாளர்கள் நியமிப்பது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. ஏற்கனவே நியமிக்கப்பட்ட வேட்பாளர்களில் நாட்டில் இல்லாதவர்கள் மற்றும் வேறு கட்சிகள் இணைந்தவர்கள் குறித்தும் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. எனினும் மிகவும் செல்வாக்கு உள்ளவர்களை வட்டார வேட்பாளர்களாக நியமிப்பது என ஏற்கனவே கட்சி எடுத்த தீர்மானத்துடன் மன்னார் மாவட்ட கிளையும் இணங்கியுள்ளனர். ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடனும் எவ்விதத்திலும் இத்தேர்தலை அணுக முடியும் என்றும், தேர்தலின் பின்னர் வெவ்வேறு அணிகளாக போட்டியிட்டாலும் ஆட்சி நிர்வாகங்களை அமைக்கின்ற போது சேர்ந்து அமைக்கக்கூடிய வகையில் தேர்தலுக்கு முன்னர் ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளுக்கும் ஏற்ற வகையில் தீர்மானங்கள் எடுக்கப்படும். அனைவரினதும் கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் பல்வேறு விடயங்களை குறித்தும் தனது கருத்துக்களை அவர் வெளியிட்டார். திரு சார்ல்ஸ் நிர்மலநாதன் தலைமையிலே அந்த கூட்டம் நடைபெற்றது. சகல அங்கத்தவர்களும் வந்திருந்தார்கள். இங்கே நாங்கள் போட்டி போடுகிற சபைகள் ஒவ்வொன்று சம்பந்தமாகவும், அதிலே வேட்பாளர்கள் நியமிப்பது, வட்டார வேட்பாளர்கள், இரண்டாவது பட்டியல் வேட்பாளர்கள், இப்படியான நியமனங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும், ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது நாட்டிலே இல்லாதது அல்லது அவர்கள் கட்சி மாறி இருக்கிற சூழ்நிலைகளை பற்றியும் ஆராய்ந்திருக்கிறோம். மிகவும் செல்வாக்குடையவர்களை எங்களுடைய வட்டார வேட்பாளராக நிறுத்துவது என்று ஏற்கனவே கட்சி எடுத்த தீர்மானத்தோடு இந்த மாவட்டங்களையும் இணங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றைய தமிழ் தேசிய கட்சிகளோடு என்ன விதமாக நாங்கள் ஒப்புரவாக இந்த தேர்தலை அணுக முடியும் என்றும், தேர்தலுக்கு பிறகு வெவ்வேறு அணிகளாக தேர்தலிலே போட்டியிட்டாலும் நிர்வாகங்களை அமைக்கிற வேளையிலே சேர்ந்து அமைக்கக்கூடிய வண்ணமாக தேர்தலுக்கு முன்னே ஒரு இணக்கப்பாட்டை எய்துவது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறோம். அது சில வேளைகளிலே ஒவ்வொரு சபையிலேயும் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானம், சபை எல்லைக்குள்ளே எடுக்க வேண்டிய தீர்மானமாக இருக்கலாம், அல்லது சில வேளைகளிலே வட்டாரத்திலே, ஒரு குறித்த வட்டாரத்திலே போட்டியாளர்கள் மத்தியிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் இறுதியிலே எந்த சபையிலேயும் நிர்வாகத்தை அமைப்பது ஒரு அணியாக போட்டியிடுகிற கட்சிக்கு சந்தர்ப்பம் அரிதானதாக இருக்கிற சூழ்நிலையிலே தான் நாங்கள் வெவ்வேறு அணிகளாக போட்டியிட்டாலும் அதுக்கு பிறகு சேர்ந்து நிர்வாகங்களை அமைக்கிற ஒரு முன்னேற்பாட்டான எதிர்பார்ப்போடு இந்த தேர்தலை அணுகுகிறோம். மிக சுமூகமாக பலருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த கூட்டம் இப்பொழுது நிறைவேற்றிருக்கிறது.